சார் தொடக்கத்தில் வந்து காங்கிரஸ் தமிழக வெற்றிக்குள்ள ஒரு கூட்டணி அமைச்ச பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் உள்ளாட்சி தேர்தல். இப்போ பங்கெடுத்திருக்காங்க. அடுத்து நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, மேயர் அதுல எதுவும் பங்கெடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நடக்குமா இந்த தேர்தல்? நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. அது நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்கு. கடந்த காலங்களோட இந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை எப்படி அந்த நம்பிக்கை? ஏன்னா இந்த கூட்டணியில ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, பங்கு, ரெண்டு கட்சிக்கும் இருக்கிற ஒரு இடம் எல்லாமே அது இருக்கு, அதிகமா இருக்கு. ஸோ அதனால இது வந்து நிச்சயமாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. காங்கிரஸுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை வந்து ஆல் இண்டியா அளவில் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அப்படி பேசும்போது ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலத்தை கம்பேர் பண்ணி பேசும்போது யதார்த்தமாகவே ஒரு சிறு பிள்ளை ஒரு முதல் வாக்காளர் கூட காங்கிரஸ் வந்து இந்த கர்நாடக மாநிலத்தில் வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கண்டுகொள்ளாமல் இருக்காங்க. அந்த விஷயத்தை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதை எப்படி நீங்க கையாளுவீங்க? கர்நாடக கட்டக்கூடிய விஷயங்கள் அப்படி அந்த மாதிரி விஷயத்தை எப்படி நீங்க இல்ல இது பாருங்க, ஃபர்ஸ்ட் தேசிய கட்சி. நான் காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி. தேசிய கட்சினா நாங்கள் பல மாநிலங்களில் எங்களோட ஆட்சி இருக்கு. இப்போ இந்த மேகதாத்து விஷயம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. நாங்க அதை எதிர்க்கிறோம். மேகதாத்து கன்ஸ்ட்ரக்ஷனை நாங்க நிச்சயமா எதிர்ப்போம். அது ரொம்ப தெளிவா இருக்கு. நான் இன்னொன்னு கூட சொல்லுவேன், நாங்க ஒரு தேசிய கட்சி ஆகையால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு கூட எங்க கிட்ட சக்தி இருக்கு. நான் திரு டி.கே. சிவகுமார் அவர்களும் கர்நாடகாவில் இருக்கிற ஆட்சியும் எங்களோட நண்பர்களும் கொலீக்ஸ் தான். நாங்கெல்லாம் ஒரே கட்சியில இருக்கோம். உட்கார்ந்து பேசி அதுக்கு தீர்வும் எடுத்துட்டு வர சக்தி எங்களுக்கு உண்டு. ஏன்னா தேசிய கட்சி அந்த அனுபவம் இருக்கு எங்களுக்கு. நன்றி. இல்ல நாங்க பாருங்க, நாங்க மீடியாவுக்கு கொடுக்க வேண்டாங்க. நாங்க எங்க பேசணுமோ அங்க பேசிட்டு தான் இருக்கோம். சோ அதுல ஒன்னும் பிரச்சனையே இல்லை. மாநில தலைவர் செல்வப்பிரமணியன் வந்து ராஜினாமா பண்ண மாதிரி ஒரு கேஸ் அது பத்தி எந்த கருத்தும் இல்ல. அது என்ன கேட்கறது தவறானது. அவர் தான் சொல்லணும். நன்றி.